பண்ணிக்கோங்க. சேனலை வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க நேயர்களே. உங்க வாழ்க்கையில இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்ணீங்கன்னா மிக 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 விரைவில் நீங்க வந்து செல்வ நிலையை சீக்கிரமா அடைய முடியும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாந்தி. மாந்தி நம்ம ஜாதகத்துல முன்னாடியே வந்து நம்ம ஒரு லைவ் செஷன் பண்ணியிருந்தோம் மாந்தியை பத்தி. பட் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, மாந்தியை பத்தி இன்னும் கிளியரா சொல்லுங்க, நாங்க வந்து இது வரைக்கும் இந்த மாந்தியை பத்தி நாங்க கேள்விப்படல. நிறைய பேர் சொல்றாங்க மாந்தி இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குமா எங்களுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாந்தி. மாந்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு, ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்கு. நல்ல முகம் இருக்கு, நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், நல்ல முகமும் இருக்கும். நம்மளுக்கு நாணயத்துக்கு ஒரு காயினுக்கு வந்து ரெண்டு சைடு மாதிரி நம்மளுக்கும் வந்து நிறைய விஷயங்கள், நல்ல முகமும் இருக்கும். நம்ம கோவம் வந்தா நம்ம என்னென்ன பண்றோங்கிறது நம்மளுக்கே தெரியாது, புரியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கெட்ட முகமும் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் ஜாதக கட்டம். அப்படின்னா இந்த இப்ப வந்து இதுதான் உங்க லக்னம். இப்ப இவர் வந்து மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் இங்க இருந்ததுன்னா இதுதான் வந்து உங்க ராசி. இந்த லான்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு லக்னம். உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, வீடியோவை இந்த மாதிரி நடுவுல டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் வரும். ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து போய் சேரும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் வந்து உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். ஸோ நம்ம ஒரு விஷயம், ஒரு வீடியோ பார்த்து நம்ம சிரிக்கிறோம், ஒரு வீடியோ பார்த்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த வீடியோ திருப்பி திருப்பி பார்க்குறோம், அந்த வீடியோனால நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில மாறுதல்னா நம்ம நிச்சயமா வந்து சும்மா ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். ஒரு சின்ன லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நேயர்களே. ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா எல்லாரோட ஜாதகத்திலையும் இப்ப ஒரு லக்னத்துல இருக்கா என்னென்ன மாதிரி பாதிப்பு, இப்ப 10ஆம் இடத்துல இருக்கா என்னென்ன மாதிரி பாதிப்பு, மாந்தி என்னென்ன பண்ணுறது உங்க ஜாதகத்துல எல்லா அமைப்பும் இருக்கும். லக்னம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், உங்களுக்கு 10ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, 11ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனாலும் அந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா பணமே நிக்காது, பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்கன்றதே வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் எதனாலனா இந்த மாந்தி போயிட்டு குடும்பஸ்தானத்திலயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்லயோ இந்த மாதிரி எல்லாம் போய் உட்கார்ந்துட்டா மாந்தியால வந்து பாத்தீங்கன்னா பண வரவு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மேஷத்துல இருந்து பார்ப்போம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த 5ஆம் வீட்டுல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது வந்து இருக்கிறதுலே வந்து பெட்டரான இடம் பாத்தீங்கன்னா மாந்தி 11ஆம் இடம் தான். இருந்தாலும் அதுவும் பாதிப்பு தரும். அதுக்காக சொல்றேன். 5ஆம் இடத்துல இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 11ஆம் வீட்டை வந்து பார்க்கும். ஸோ எந்த இடத்துல சந்திரன் இருக்கு, எந்த இடத்துல குரு இருக்கு, அது குரு இருக்கிறது மட்டும் கிடையாது, 7ஆம் வீட்டை வந்து பார்க்கறதும் வந்து அதோட தாக்கம் வந்து இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து கோச்சார குரு இங்க வருது இல்லைங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா வந்து பார்க்கும் பார்வை, குரு பகவான் இங்கதான் இருக்காரு, ஆனா அவர் பார்க்கும் பார்வையினால இவங்களுக்கு. ஸோ எல்லா கிரகங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ மாந்தி இங்க இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா 11ஆம் இடத்தை பார்க்கும். அதனால உங்களுக்கு தனவரவு நிச்சயமா வந்து கம்மி ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு. எல்லா வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வை இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். இப்போ மாந்தி வந்து நம்ம மேஷ லக்னத்துக்காரங்க, இது வந்து சந்திரன் இருக்குங்க, மாந்தி இப்ப இங்க இருக்கு. அங்க வந்து என்ன கிரகங்கள் வேணா இருக்கட்டும், இல்ல 7ஆம் வீட்டுல என்ன கிரகங்கள் வேணா இருக்கட்டும், நான் வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல ஒரு பண தடங்களாக இருக்கட்டும், அல்லது திருமணமா இருக்கட்டும், அல்லது நோய் நொடிகளாக இருக்கட்டும், அல்லது வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகாததா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாந்தி எந்த கட்டத்துல இருக்கோ அந்த வீட்டை கெடுக்கும்.
ஏன்னா நான் லைவ் செஷன் பண்ணும்போது நிறைய நேர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் கிடைக்குமா, பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்கும். ஈஸியா அவங்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல மாந்தி பரிகாரம் அவங்க பண்ணிட்டு நார்மலா வந்து அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்பயோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கும். ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லா அமைப்பும். நான் லாஸ்ட் லைவ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு டீச்சர் ஆகிறதுக்காக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவ்வளோ அற்புதமா இருக்குங்க அவங்களுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 10ஆம் இடத்துல மாந்தி உட்கார்ந்து கிடைக்காம போயிடுச்சு. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுகள் ஆகட்டும், மாந்தி ஆகட்டும், செவ்வாய் தோஷங்கள் ஆகட்டும், இது எல்லாமே நீங்க வந்து ஒரு அந்த டீனேஜர் தாண்டின உடனே அல்லது ஒரு 12 வயசுக்கு அப்புறமாவே இந்த பரிகாரங்கள்லாம் பண்ண 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 என்ன ஆகும், இந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு கடன் இருக்கு, நம்ம வந்து ஒரு 10 லட்சம் வாங்கிட்டோம், இல்லை 1 லட்சம் வாங்கிட்டோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா எப்படி இருக்கு, ஒரே நாள் ஒரே ஸ்ட்ரெச்ல இப்போ இந்த டேட்ல நீ முடிக்கணும்னா உங்களால எப்படி முடிக்க முடியும்? அதை தாண்டி போயிட்டீங்கன்னா இப்போ ஒரு இடத்தையோ இல்லை ஏதோ ஒன்று பிளெச் பண்ணி நீங்க வந்து வாங்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டத்துல முடியும் இல்லைங்களா? அந்த இடத்தையே வந்து அவங்க எடுத்துருவாங்களே. அதுதான் இந்த இதுல நடக்குது. நீங்க இப்போ ஒரு 12 வயசுல பண்றீங்க, இல்லையா ஒரு 20 வயசுல பண்றீங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு 25 வயசுக்குள்ள பண்றீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா இதனால பாதிப்பு கம்மி ஆகி அதுல இருக்கிற நல்லதை வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க பண்ணவே இல்லை 35 வயசு 40 வயசு ஆகுது, அப்பயாச்சும் பண்ணலாம். நீங்க 60 வயசுல பண்ணி நீங்க என்ன இது பண்ண முடியும்? அப்படியோ அது பண்றது நல்லது. இருந்தாலும் சொல்றேன், அதனால கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி அந்தந்த காலத்துல வந்து நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா மாந்தியால என்ன கெடுபலன் இருந்தாலும் அதை நிவர்த்தி கொடுக்கும். அது எப்படி நிவர்த்தி கொடுக்கும்? உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து மாந்தி பரிகாரம் பண்ணவே முடியும். இது வந்து உங்களோட ப்ரீவியஸ் பர்த் கர்மா. இப்போ லக்னத்துல ஒருத்தர் மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரேத சாபம் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். அவர் பூர்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற பூமியில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செல்லியம், அதாவது எலும்பு துண்டுகள் வந்து ரொம்ப சாபம் பெற்ற ஒரு இடத்துல வந்து அவங்க முன்னோர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க முன்னோர்களோட சாபம் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்திலையும் சந்திரன் கூடியும் மாந்தி உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்திலையும் சந்திரனோட மாந்தி இருக்குதுன்னா நிச்சயமா மக்களே நீங்க 100% சரி பண்ணும். பிகாஸ் எந்த இடத்துல மாந்தி இருந்தாலும் கொஞ்சம் அதோட பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஆனா வந்து லக்னத்துல இருந்தா இன்னொன்னு, லக்னத்திலயும் சந்திரன் கூட மாந்தி இருந்தீங்கன்னா நீங்க வருஷம் வந்து அதுக்கான நிவர்த்தி பரிகாரம் பிரீத்தி இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா மத்த எந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவு முக்கியமானது வந்து இந்த மாந்தி. நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் என்ன பண்ணுவோம், நல்ல கிரகங்கள்ல இருந்து குரு சுக்கிரன் அந்த மாதிரி நம்ம போவோம். குரு சுக்கிரன் புதன் சந்திரன் சூரியன் அப்படி போவோம். ஆனா இந்த கேரளா பீப்புள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெட்டதுல இருந்தா நல்லதுக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் மாந்தி தான் அவங்க போடுறது வந்து பாத்தீங்கன்னா மாந்தி நிவர்த்தி தான். ஒரு துர்மரணம் வீட்டுல ஏற்படுதா உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து திலஹோமம் பண்ணுவாங்க. அந்த துர்மரணம் எதனால எப்படி நடந்திருக்கு, அவங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்களா, அல்லது அவங்க வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, இல்ல அவங்க வந்து வேற யார் மூலியமா வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு ஆத்மா ஒரு உயிர் வந்து எப்படி போகுது, ஒரு உயிர் எப்படி உள்ள வருது, இதை வந்து நம்ம ரொம்ப கவனிக்கணும். இது வந்து நம்மளோட முடியறது கிடையவே கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னே இருக்கு. ஸோ நம்ம இப்ப வந்து மாந்தின்னு பார்க்கும்போது இந்த லக்ன மாந்தியும் சந்திரன் கூட மாந்தி இருக்கிறதும் மிக ஆபத்தான ஒரு விஷயம். இவங்க வந்து வருடம் வந்து பாத்தீங்கன்னா முதல் வாட்டி மட்டும் நான் சொல்ற ஸ்தலத்துக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு அண்ட் வருடம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற பரிகாரங்களை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா வந்து இந்த மாந்தி தாக்கத்துல இருந்து வந்து வெளியே வருவீங்க. இந்த மாந்தி லக்னம் மாந்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து லக்னம் மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் மாந்தி இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குது, சம்டைம்ஸ் அவங்க நிறைய டிசிஷன் வந்து சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லக்னாதிபதி சூப்பரா இருக்காரு ஸ்ட்ராங் ஆயிட்டாரு அப்படின்னா அவங்க சூப்பரா எல்லா விஷயத்துலயுமே. ஆனா அதே பர்சன் நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, நல்லா படிக்கிற பர்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை நல்லது, என்னடா இவ்வளவு அறிவு இருக்கே நீயா இப்படி பண்ணலாம் கேட்போம். அவங்களுக்குலாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து போய் பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து லக்ன மாந்தியோ சந்திரன் கூட மாந்தியோ இருக்கும்.
எந்த புத்தி எந்த அறிவு வந்து அவங்கள உயர்த்தி இருக்கோ அந்த அறிவுனாலேயே அவங்க கீழே போவாங்க. ஏன் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீடியால பார்க்கலாம். ஏன் ரொம்ப ரீசெண்டா கூட ஒரு காதல் திருமணம் பண்ணி நல்லா ரொம்ப சூப்பரா வந்து வச்சிருந்த மனைவியே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் கண்டினியூவா மீடியால. காலகாலமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ எந்த விஷயம் யாருக்காக நம்ம உழைக்கிறோம், யாருக்காக நம்ம கஷ்டப்படுறோம், யாருக்காக நம்ம எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களையே வந்து நம்ம கஷ்டப்படுத்திடுவோம். நம்மளே கஷ்டப்படுத்திப்போம். ஒரு பெரிய விஷயத்த வந்து நம்ம உருவாக்கி வச்சிருப்போம். சடனா பாத்தீங்கன்னா அதையே நம்ம வந்து கீழே போட்டு தூக்கி போட்டுருவோம். ஸோ இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் மாந்தியால தான். ஸோ சில கமெண்ட்ஸ் வருது பார்க்கலாம். லதா, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் லதா. திலீப்